வரும் ஜனவரி 1ஆம் தேதிக்குள் சாலை போக்குவரத்து துறையின் சம்மன்களை கட்டத் தவறும் வாகன ஓட்டிகள் கடுமையான நடவடிக்கையை எதிர்நோக்க வேண்டி வரலாம் என்று போக்குவரத்து துறை அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 55 லட்சம் ஜேபிஜே சம்மன்கள் இன்னும் செலுத்தப்படாமல் உள்ளன. அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்குள் நிலுவையில் உள்ள அந்த அபராத தொகையை கட்டத் தவறினால் சம்பந்தப்பட்ட வாகன ஓட்டிகளின் விவகாரம் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் அவர்கள் கருப்பு பட்டியலில் இடப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். அவ்வாறு செய்யும் பட்சத்தில் வாகன உரிமையாளர்களால் தங்களின் லைசன்ஸ்களை புதுப்பிக்க முடியாமல் போய்விடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். குற்றம் எத்தகையது என்பதை பொறுத்தே சம்பந்தப்பட்டவர்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படுவார்கள். சம்பந்தப்பட்ட வாகனம் வேக வரம்பை பின்பற்றாமல் செல்லும் போது பிடிபட்டால் அந்த வாகனத்தின் லைசென்ஸ் கருப்பு பட்டியலிடப்படும். அந்நிலையில் வாகன உரிமையாளரால் சாலை வரியை புதுப்பிக்க முடியாது என்று அவர் எச்சரித்தார். ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட குற்றமாக இருக்குமானால் வாகனம் ஓட்டும் லைசென்ஸ் கருப்பு பட்டியலிடப்படும் என்று செய்தியாளர்கள் மத்தியில் அவர் இதனை தெரிவித்தார். நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் செலுத்தப்படும் ஜேபிஜே சம்மன்களுக்கு 50 விழுக்காடு கழிவு வழங்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சு ஏற்கனவே அறிவித்துள்ளது. புத்தாண்டுக்கு முன்பாக அபராத தொகை செலுத்தப்படுவதை உறுதி செய்ய இச்சலுகை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.